ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற இந்த தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலேருந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு கீழ்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது யார் கரெக்டாக இருப்பான்னு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். அரசியலமைப்பை 158 நாடுகளில் இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அறிவியல் பூர்வமாக வகைப்படுத்தியவர். ரொம்ப சிம்பிள். 158 நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை எடுத்து வச்சு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதுதான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை அரசியல் அறிவியலின் தந்தைன்னு வேறு சொல்லுவோமா. ஸோ ரெண்டை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது ஆன்சர். அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். ரெண்டாவது தியோபிராட்டக்ஸ் இருக்கார் பாருங்கள். இவர் எந்த துறையோட தொடர்புடையவர் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடுகளுள் பொருந்தாதது எது, எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஆப்ஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவில் மொத்தம் 7 ஆர்டிக்கல் தான். அப்போ அந்த 7 எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து கிடையாது. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது? இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு தான் ஒரு புக்கே இருக்கே, ஒரு புக்கு வச்சு எழுதி வச்சுருக்காங்களே. அப்போ இந்தியாவும் ஆன்சராக இருக்க முடியாது. அது கூட என்ன இருக்குது? ஆஸ்திரேலியா இருக்குது. அப்போ இந்தியா கூட ஆஸ்திரேலியா இருக்கனால அதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. அப்புறம் மூணாவது ஃப்ரான்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னா எழுதி தான் வச்சுருக்காங்க. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? அந்த ஊரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊரெலாம்? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ். இந்த நாடுகள்லாம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக கடினமான விதிமுறைகளை பின்பற்றி திருத்தம் மேற்கொள்ளும் அரசியலமைப்பை கொண்ட நாடு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ரொம்ப கடினம், அங்கெல்லாம் திருத்தம் பண்ணவே முடியாது. எந்த நாடுனா ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா தான். அமெரிக்காவில் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் 7 ஆர்டிக்கல் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றை ஆட்சி முறை அரசியலமைப்பு கொண்டுள்ள நாடுகளுள் பொருந்தாதது எது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சீனா தான். சீனா நமக்கு தெரியும்ல, சர்வாதிகார முறை பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போ அது மட்டும் கிடையாது, அதாவது மற்ற இதெல்லாமே உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து, பெல்ஜியம், ஜப்பான், இங்கெல்லாம் ஒற்றை ஆட்சி முறை இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சட்டத்தின் அடிப்படையில் சட்டம் இயற்றுதல் இந்தியருக்கு முதலாக வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியர்கள் வந்து சட்டம் இயற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அது முதல் கவுன்சில் சட்டம் தான். முதல் கவுன்சில் சட்டம் எந்த வருஷம்? 1861. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இது. அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் தேர்தல், அரசியல் நிர்ணய சபைக்கான முதல் தேர்தல் எப்போ நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜூலை 1946 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் 96 பேரும், மன்னராட்சி பகுதிகளில் 93 பேரும், மொத்தமாக 389 பேர் அரசியல் நிர்ணய சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டு தான். இந்த லைன் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அரசியல் நிர்ணய சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளிலேருந்து எத்தனை பேர்? 296 பேர். மன்னராட்சி பகுதியிலேருந்து 93 பேர். மொத்தம் 389 பேர். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே கூட்டு 2க்கு வரலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா ஆகிய 2 முக்கிய தலைவர்கள் பங்கு பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்படியே கேட்டுருவான், பங்கு பெறாத தலைவர்கள் யாருன்னு கேட்பான். யார்? காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 2ம் சரி அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 26/7/1947 பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்பட்டதால் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஏற்பட்டதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மக்கிட்டேருந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போது நம்மளோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறையுமா? முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? 389 இருந்துச்சா? அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 மாறிடும். அப்போ இது வந்து கரெக்டு தான். இந்த முதல் ஒன்று வந்து கரெக்டு. அப்படியே ரெண்டாவது அதுக்கான காரணம் பாருங்கள். பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் 296 229 ஆகவும் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் எவ்வளோ இருந்துச்சு? 296 பார்த்தோம். அது அப்படியே என்னவா மாறிடுச்சு? 229 குறைஞ்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்காரங்க தான் போயிட்டாங்கல்ல. அப்போ அது கரெக்டு. அதே மாதிரி மன்னராட்சி பகுதிகளில் 93 இருந்துச்சு. அது அப்படியே குறையும், குறைஞ்சி 70 மாறிடும். அப்போது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது.
அப்போ என்னது இதுக்கான ஆன்சர் என்ன? கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? டிசம்பர் 11, 1946 நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய அரசியல் இணைய சபையின் சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். சட்ட ஆலோசகராக யார் இருப்பாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, BN ராவ் தான் இருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, BN ராவ். அப்போ நிரந்தர தலைவர்னா எல்லாருக்கும் தெரியும்ல, ராஜேந்திர பிரசாத் இருப்பார். ஸோ நான் அது கேட்க வரல. துணைத் தலைவராக யார் இருப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். துணைத் தலைவராக யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பியில் இருக்கார் பாருங்கள், ஹஸ்ஸி முகர்ஜி இருப்பார். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தலைவர்னா நான் ராஜேந்திர பிரசாத் இருப்பார், துணைத் தலைவர்னா முகர்ஜி, அதுக்கப்புறம் சட்ட ஆலோசகர்னா BN ராவ் இருப்பார். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு தனது குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்த ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எந்த வருஷம் வந்து முன்மொழிஞ்சார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதாவது ஜனவரி 13, 1946 அப்படிங்கிறது ஆன்சர். இதில் சின்னு தப்பாக குறிக்கிறாங்க, பி தான். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியல் இணைய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட குழுக்களின் எண்ணிக்கை. மொத்தமாக எத்தனை குழுக்கள் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23 குழுக்கள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் சிறிய குழுக்கள் எத்தனை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு வரைவு குழு வழிகாட்டியாக இருந்தவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். யாரை வந்து வழிகாட்டின்னு சொல்லுவோம்? நிறைய பேர் அம்பேத்கர்னு போட்டுருவீங்க, அப்படி போடக்கூடாது. வழிகாட்டி அப்படின்னா நேரு தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்க வரைவுக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வரைவுக்குழு எந்த டேட்டில் வந்து தோற்றுவித்திருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆகஸ்ட் 29, 1947 அப்படிங்கிறது ஆன்சர். ஆகஸ்ட் 29, 1947. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வரைவுக்குழு உறுப்பினர்கள் பதவியிலிருந்து BL மிட்டர் பதவி விலகியதால் அவருக்கு பதில் நியமிக்கப்பட்டவர். BL மிட்டருக்கு பதிலாக வந்திருப்பார் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மாதவராவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அரசியலமைப்பு வரைவுக்குழு தனது முதல் வரைவை தயாரித்து வெளியிட்ட ஆண்டு. ஸோ முதல் வரைவை எப்போ வந்து தயாரித்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, February 21, 1948 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். எந்த நாளில் வந்து ஏற்றுக்கிட்டோம் அரசியலமைப்பு சட்டத்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நவம்பர் 26 என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நடைமுறைக்கு எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க, எந்த டேட்டுன்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்போ 16வது கொஸ்டின் பாருங்கள். 15/8, 1947 முதல் 20/11, 1949 வரை இந்திய அரசியல் இணைய சபையின் தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது. இதன் முதல் தலைவர், அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அரசியல் இணைய சபை தான் பாராளுமன்றமாக செயல்படும். அதோட முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர். இவர் தான் என்ன சொல்லுவோம்? HV மௌலாங்கர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? முதல் பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு. முதல் பூர்ண சுயராஜ்ய தினம் எந்த டேட்டில் கொண்டாடணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி 26, 1930 அப்படிங்கிறது ஆன்சர். ஜனவரி 26, 1930. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசியல் இணைய சபையில் 299 கையெழுத்திட்ட உறுப்பினர்கள். அதாவது அரசியல் சட்டம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 299 பேர் இருந்தாங்கன்னு. ஆனால் 299 பேருக்குமே அப்ரூவல் கொடுக்கல. அதில் வந்து 284 பேர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? கையெழுத்து போட்டாங்க அப்ரூவலில். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கையெழுத்து போட்டவங்க எத்தனை பேர்? 284. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.